எல்லாருக்கும் வணக்கம். நேற்று விஜய் மற்றும் மரியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில். அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். மூணாவது எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன். நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி. பட் அதனால் அதுவுமே ஒரு பொய். மூணாவது, அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் கேட்டார் 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம், காதல் மட்டும்தான் ஆதாரம். நான் வேற எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன். ஓகேங்களா? முதல் விஷயம். அதுக்கப்புறமா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி ஓகே. நாலாவதா பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ரஜினியா இல்லை அஜித்தா இல்லை விஜயா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒன்றுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிபிரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னன்னா, எனக்கு வைஷுவை பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசிச்சு நல்லா பேசியிருக்கீங்க. ஓகே ஃபைன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க, அதனால அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. சரி ஓகே. நான் நாஞ்சில் விஜயனுடைய குழந்தை. இப்போ இந்த வீடியோவை தனம் சீரியல்ல நடிச்சிட்டு வர திருநங்கை வைஷு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்திருந்தாங்க. புகாரில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் நாஞ்சில் விஜயனும் 11 வருஷமா பழகிட்டு தான் வரோம். கடந்த 5 வருஷமா நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு வரோம். செக்ஷுவல் ரீதியாகவும் நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்கோம். கணவன் மனைவியை நாங்கள் வாழ்ந்துட்டு தான் வந்தோம். எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியாதனால தான் நான் மரியா வீட்டில் பேசி நாஞ்சில் விஜயனுக்கும் மரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாஞ்சில் விஜயன் கூட பேசுறதே இல்லை. நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், இப்ப வர திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நாஞ்சில் விஜயனும் மரியாவும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் வைஷுவும் ஒரு யூடியூப் சேனல்ல வேலை செஞ்சுட்டு வந்தோம். வைஷுவும் நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கோம். வைஷு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழக வரும்போது எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க கிட்ட நான் 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அந்த பொண்ணு அந்த ஏரியால வட்டிக்கு விட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா கூட டாக்குமெண்ட் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஜிபேல இருக்கா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்திருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, நான் பொண்டாட்டி லவ் யூ மிஸ் யூ அப்படி ஏதாவது சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கானான்னு பாருங்க. நான் என்னோட ஃபோனை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்குறேன், அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கட்டும். ஏதாவது காலும் மெசேஜ் வீடியோ கால் ஏதாவது இருக்காதான்னு அவங்களே பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தோம்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்கானான்னு கேளுங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை. அவங்கள நான் ஒரு சிஸ்டராக மட்டும்தான் பார்த்தேன். வேற எந்த தப்பான நோட்டத்தோடையும் அவங்க கூட பழகவே கிடையாது. இப்பவும் சொல்கிற வைஷு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்களால் வெளியே தலை காட்ட முடியல. எங்கள் குடும்பமே ரொம்பவுமே அசிங்கப்பட்டு இருக்கு.
ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எதனால் வைஷு இப்படி பண்ணீங்க, எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு, பப்ளிசிட்டிக்காக எங்களோட வாழ்க்கையை எதனால் கெடுக்குறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. நிறைய பேர் நாஞ்சில் விஜயனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு வந்தாங்க. நிறைய திருநங்கைகள் இப்போ நாஞ்சில் விஜயனுக்கு ஃபேவராக பேசிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.